மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வக்கர நிலை. இந்த குரு பகவானது வக்கர பெயர்ச்சி எப்பேற்பட்ட நிலையை உண்டாக்க போகுது, உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மையான பலன்களை தரப்போகுதுன்றத இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக மிதுன ராசி அன்பர்களே, குரு வக்கர பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த வக்கர நிலை எப்போ இருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2024 வருடம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு சரியா பார்த்தீங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும். சரியா 114 நாட்கள் இந்த கால நிலை இருக்குது. இந்த காலகட்டங்களில் குரு பகவான் வக்கர நிலையை அடையக்கூடிய இந்த சூழலில் அவர் தன் நிலை மாறி சில நல்ல விஷயங்களை சடனா உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உண்டாக்குது. ஏன் இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு நான் சொல்றேன்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு விரயஸ்தானத்தில் இருக்கார். விரயத்தில் குரு வந்ததில் இருந்தே தேவையில்லாத விரயங்களும் தேவையில்லாத செலவுகளும் எது எடுத்தாலும் தடைகளும் மன உளைச்சல்களும் இல்லாத ஒரு வேதனைக்குரிய ஒரு சூழல். எப்படின்னா, வாழ்க்கையில எதுலையும் இறங்கினாலும் பர்ஃபெக்டா முடிப்பீங்க, எதுலையுமே அழகா மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. ஆனா என்னன்னு தெரியல, இங்க எல்லாமே டிராப் ஆகுது, எல்லாமே பிரேக் ஆகுதுன்ற மாதிரி இந்த குரு பகவான் 12ஆம் வீடு, ஏன்னா உங்களுக்கு 7ஆம் வீடு இல்லையா, மனைவி சம்மந்தப்பட்ட இடம், வாழ்க்கை மட்டும் இல்லாம நட்புகள் ரீதியில, அதே நேரத்தில் 10ஆம் வீட்டிற்கு அதிபதி, அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட இடம், வேலை சம்மந்தப்பட்ட இடம் இல்லையா. அப்ப இந்த இடம் எல்லாமே பிரேக் ஆகும்போது 12ஆம் வீட்டுல போய் மறையும் பொழுது உங்களுக்கு இது எல்லாமே நெகட்டிவா வேலை செய்யும். அப்போ ஒரு கிரகம் தன்னுடைய நிலை மாறி செய்யக்கூடிய ஒரு சூழல், அதுதான் வக்கர நிலைன்றது. அப்போ அந்த நிலையில இப்போ இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஒரு மேற்கொண்ட அருமையான ஒரு அமைவுகள் உங்களுக்கு உண்டாக போகுது. அது எப்படின்னா, மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமா இருக்கும், தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழல், உங்க பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் இடைஞ்சல்கள் தரக்கூடிய ஒரு நேரமா இருந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்ககிட்ட வேலை செய்யறவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர முடியாத ஒரு சூழல். அப்போ இங்க எது எடுத்தாலும் பர்ஃபெக்டா ஒன்று செஞ்சாலும் காரணமே இல்லாம அழகா 199% முடிப்பீங்க. கடைசி 1% அது டிராப் ஆகி ஒட்டுமொத்தமா பிளாக் ஆகும். அந்த அளவுக்கு இது நடக்க வேண்டிய விஷயம், 100% சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆனா அங்க ஃபெயிலியர் ஆயிருக்கும். அப்போ என்ன, இது எல்லா திறமை கொண்டு செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆகுதுன்ற குழப்பத்தில் இருந்தீங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் காரணம் குரு பகவான் தான். பிரகஸ்பதி ஒரு இயற்கை சுபர் 12ஆம் இடத்தில் போய் மறையும் பொழுது அந்த 12ஆம் வீட்டில நின்று அவர் கொடுக்கக்கூடிய பலாபலன் உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும். அப்போ அந்த நெகட்டிவான சூழல்ல இருந்து மீண்டும் ஒரு நெகட்டிவ் உருவாகும் பொழுது அது பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷனை உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துரும். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இது. அப்போ தொழில் சார்ந்த ரீதியில திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், இத்தனை நாளா கேட்ட இடத்துல பணம் வரல, போட்ட லோன் தன் கைக்கு வரல, அதுவும் காரணமே இல்லாம ஒரு சில விஷயங்களால பிரேக் ஆகி நிக்குது, லாக் ஆகி நிக்குது நினைச்சீங்க இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான காலமா இது இருக்கும். ஆக மொத்தத்தில் தொழிலில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது, வேலையில சிறந்த உங்களுடைய திறமைக்குண்டான பலன் கிடைக்க போகுது. இத்தனை நாளா வேலையே இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. வேலையில் இருந்தவங்களுக்கு அந்த இடத்துல இருந்த ஒரு நெருக்கடிகள் நீங்கி தேவையில்லாத உங்களோட இருக்கிறவங்களே உங்களுக்கு நெகட்டிவா வேலை செய்யக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலமா இந்த இடத்துல உண்டாகும். அப்போ இந்த சுச்சுவேஷன் உங்களுடைய லைஃப்ல வேலையிலும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைவுகளை உண்டாக்கிடும். அப்போ 100% ஒரு சக்சஸ்க்குரிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்கும். குறிப்பா வேலையில கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற ஒரு காலமா இருக்கும். ஏன்னா இந்த குரு வக்கர நிலை உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு, உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறாரு, அடுத்தது உங்களுடைய
சரியா போனா 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ கடன் சுமைகள் நீங்க போகுது, கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. ரொம்ப நாளா பிரச்சனைகளை சால்வ் பண்ண போனா அங்கிருந்து பிரச்சனைகள் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குதுன்ற குழப்பத்துல இருந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் அந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. குடும்பத்துல பிரச்சனைகள் எப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்க பிளாக் ஆகி நின்று இருக்கும். அதனால தேவையில்லாத சிக்கல்கள் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்கும். தேர்ட் பர்சன், மூன்றாவது நபர்களால உங்களுடைய குடும்பத்தை சுத்தி தேவையில்லாத சிக்கல்கள் உண்டாயிருக்கும். அதுல இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமா இருக்கும். கண்டிப்பா மிதுன ராசி அன்பர்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். குறிப்பா அரசு உத்தியோகத்துல ஒரு நல்ல செய்யாத தவறுகள் பாதிப்புகள் எல்லாத்தையும் சந்திச்ச உங்களுக்கு, நேர்மையா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்த உங்களுக்கு அதற்குரிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை நெருங்கி வந்து விலைக்கு போயிடுச்சு. அது எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு காலமா இருக்கும். குடும்பத்துல சுபகாரியத்தை அது எப்படி அமைஞ்சு வரும் தெரியலையேன்ற எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா அமைஞ்சு வரக்கூடிய காலமா இருக்கும். குறிப்பா மிதுன ராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு சுபகாரியத்துக்கு போகலான்னா கூட போக விருப்பம் இல்லை. ஏன்னா அங்கே போனால் எப்போ உங்களுக்கு கல்யாணம்னு கேட்பாங்க. அதே நேரத்தில் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் எல்லாம் கூடி வர மாதிரி இருக்கு, கடைசி நேரத்தில் டிராப் ஆகுது. நல்ல ஒழுக்கம் இருந்து நல்ல அறிவு ஆற்றல் அந்தஸ்து எல்லாம் இருந்துமே இன்னைக்கு எதுவுமே இங்கே ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கு. என்ன காரணம்னே தெரியலையன்ற குழப்பத்தில் இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த காரணங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த குரு வக்கர நிலையால திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு கிளிக் ஆகக்கூடிய ஒரு சூழல்கள் இந்த இடத்துல உண்டாக போகுது, உருவாக போகுது. 100% ஷூர், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்க போகுது. செய்யாத தப்புக்கு என் மேல பழி போட்டு என் வாழ்க்கையில எவ்வளவு சிரமங்களை சந்திச்சுட்டு வந்துட்டேன், இதுல ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்கிற காலம் இது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, கவலைகள் வேண்டாம். அது மட்டும் இல்லை, புத்திரகாரகன் குரு பகவான் அவரது பார்வை 4 சுகஸ்தானத்துல விழுறதுனால கண்டிப்பா புத்திர பாகியம் இல்லையே, கிடைக்கலையே, தடைகள் ஆகுதே நினைச்சவங்களுக்கு கிடைக்குது. 100% சக்சஸ் உண்டாகுது. பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய வம்சாவளி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடுகளில் ரீதியில உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் 4ஆம் வீட்டை பார்க்கறதுனாலே குரு பகவான் ஆரோக்கிய ரீதியில காரணமே இல்லாத சில பிரச்சனைகள், எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் காரணமே தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல. இன்னும் சில விஷயங்கள் கண்டுபிடிச்சாலும் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் தெளிவு கிடைக்கல. சிலருக்கு கழுத்துக்கு பின்னாடி முதுகு பேக் பெயின் அந்த மாதிரியான நிறைய சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வெளியில் வர போறீங்க. ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெற்ற பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளையும் சரி, திருமண வாய்ப்புகளையும் சரி உண்டாக்கி ஒரு அருமையான அமைப்புல அமரக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த மேன்மைகளை உண்டாக்க போறீங்க. ஆக மொத்தத்துல மிதுன ராசி என்பவர்களுக்கு இது பொன்னான ஒரு பொற்காலமா இருக்கும். அதுலேயும் உங்களது குடும்ப ரீதியில கடந்த காலகட்டங்களில் நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கு செய்த திருமண ரீதியில சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் தழுவி வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு அருமையான கால அமைப்புகள் இந்த இடத்துல உண்டாகிடும். மேற்கொண்டு உங்களது குடும்ப ரீதியில குறிப்பா சொல்லணும்னா வீடு மனை சார்ந்த விஷயங்களை அமைக்கணும்ட்டு ரொம்ப நாளா எஸ்டிமேட் போட்டு ஏதோ ஒரு விதத்துல தடைகள் ஆகிட்டே இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அருமையான மேன்மைகளை உண்டாக்க போறீங்க, ஒரு அற்புதமான அம்சங்களை உருவாக்க போறீங்க. ஆக இந்த காலகட்டங்களில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை நெருங்கி வரப்போகுது. வீடு கட்டி வீடு குடி போகக்கூடிய அளவுக்கும் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் குடும்ப ரீதியில மொத்தத்துல ஒரு செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். எந்த அளவுக்கு சிரமங்களை சந்திச்சு வந்தீங்களோ, எந்த அளவுக்கு மன அழுத்தங்களை சந்திச்சீங்களோ, ஏன் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகள் எல்லாத்தையும் சந்திச்சு வந்தீங்களோ, அது எல்லாத்தையும் தாண்டி மற்றவங்க பார்த்து உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களது வாழ்க்கையில மாபெரும் ஒரு ரீஎன்ட்ரியை தரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். அதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்புகளா இது இருக்கும். அதனால முயற்சி செய்தால் 100% உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். வெளிநாட்டு முயற்சிகள் எடுத்து தடையா இருக்கேன்னு நினைச்சவங்களுக்கு அதற்குரிய மேன்மைகள் கிடைக்கும். வெளிநாடு வந்துட்டேங்க, ரிஸ்க் எடுத்தேன்,
கிடைச்ச வேலைக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தேன், அதற்கு எவ்வளவோ மூவ் பண்ணேன், அதுலேயும் சில சிக்கல்கள், அடுத்தடி எடுத்து வைக்க முடியல, அடுத்தடுத்து சோதனை, என்ன செய்தாலும் எனக்குன்னு பார்த்தா இங்க ரொம்ப பலவீனமான ஒரு சூழல், இதுல இருந்து மீண்டு வர முடியுமான்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டு வர போறீங்க, அதே இடத்துல சாதிக்கிறீங்க. எந்த குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய சந்தோஷ நிம்மதியை பத்தி பெருசா நினைக்காம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைச்ச இந்த மிதுனராசி என்பர்களாகிய உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் குரு பகவானோட வக்கர நிலையில உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டில் ஆல்ரெடி தொழில் சார்ந்தும் வேலை சார்ந்த ரீதியில சில சிக்கலை சந்திச்சுட்டேன், அதிலிருந்து மீண்டு வெளியில வர முடியலையே நினைச்சவங்களுக்கு மீண்டு வெளியில வர போறீங்க. மொத்தத்துல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளையும் சரி செய்து ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமா இந்த குரு பகவானால உங்களுக்கு உண்டாக போகுது, உருவாக போகுது. இதை சரியா பயன்படுத்துங்க, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இது இருக்கும்.